தேர்தல் நடக்கும்போதே இந்திய முஸ்லீம் லீக் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருந்தோம். அந்த கூட்டணியில் இருந்து சுருக்கமாக சொன்னால், கொளத்தூர் தொகுதியில் எங்களுடைய மகளிர் அணி வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தாங்க. அப்போவே என்னிடத்துல வந்து சொன்னாங்க, பேராசிரியர் இந்த மாதிரி ட்ரெண்டு எப்படியோல தெரியுது, வீடுகள்லாம் அந்த பெண்டுகள்லாம் வேறு மாதிரிலாம் பேசுகிறாங்க, இதை நாங்கள் திமுக வட்டாரத்துக்கு சொல்லியிருக்கோம் என்று சொன்னாங்க. ஏதோ மாற்றங்கள் வரப்போகிற மாதிரி பேசுகிறாங்க. பெண்கள் மத்தியில் நம்ம நினச்ச மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களாம் சந்தேகமாக வருத பேச்சுக்கள்லாம் இப்படி வந்துச்சுன்னு குளத்தூர் தொகுதியில் உள்ள எங்கள் முஸ்லீம் லீக் சம்மந்தமான மகளிர் அணி எல்லா வீட்டுக்கும் போய் வந்து என்னிடத்து சொன்னாங்க. அப்போது நாங்களும் அதை தெரிவித்தோம். அதுபடி அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க தெரியல, அவ்வளோதான் உண்மை. ஆனால் தேர்தல் வந்த பிறகு தான் தெரியுது, தமிழ்நாட்டு மக்கள் வந்து பெரிய மாற்றத்திற்காக வாக்களித்திருக்கிறாங்க. ஸ்டேட்டஸ்கோ விரும்பலை, இருந்த நிலைமையை விரும்பாமல் புதிய மாற்றத்துக்காக வேண்டி மக்கள் எல்லாம் வாக்களிச்சிருக்காங்க. என்ன உண்மை தான் விளங்கிச்சு.